இரண்டாம் வீடு அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்ப ஸ்தானம். இப்ப தனம் வாக்கு குடும்பம் அப்படிங்கும்போது தனம்னா செல்வம், வாக்குன்னா இவங்களுடைய சொல்வாக்கு, இவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது. குடும்பம் அப்படிங்கிறது என்னதான் ஒரு மனிதன் நல்லா சம்பாதிச்சாலும் வீட்டுல நிம்மதி இல்லைன்னா அவனால எதையுமே அனுபவிக்க முடியாது. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குடும்பமும் மிகவும் சந்தோஷமா இருப்பாங்க, இவரும் அவங்கள நல்லா பாத்துக்குவாங்க. ஒட்டுமொத்தமான ஹாப்பினஸ் குருவுமே தரப்போகிறார் அப்படிங்கறத மிக உறுதியாக சொல்லலாம். இதுக்கிடையில ராகு கேதுவும் ஒண்ணு சேர்ந்துக்குது. ராகுவை பொறுத்த அளவுக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானத்துல அமர்ந்து குருவோடைய பார்வை பெற்றாரு. சோ குருவோடைய பார்வை பெற்ற ராகுவினால் ஒரு மனிதனுக்கு கெடுதல் அப்படிங்கிறது செய்யவே முடியாது. குரு முழு சுபர். அதோட குரு நிற்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துக்கு தான் பலம் அதிகம். அதனாலதான் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. சோ எந்தவித கெடுதல்கள் இருந்தாலும் இந்த ஒரு வருஷ காலத்துல ரிஷபராசியினருக்கு அது சூரியனை கண்ட பனி போல விலகிடும். ரொம்ப நல்ல அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். கடைசியாக ராகுவை பொறுத்த அளவுக்கு கேதுவை பொறுத்த அளவுக்கு 4ஆம் வீட்டிற்கு உட்கார்ந்துருக்காரு. 4ஆம் வீடு அப்படிங்கிறது கேந்திரஸ்தானம். இந்த கேந்திரஸ்தானத்துல கேது அமர்ந்தால் கெடுதல் இல்லையா, அது பிரச்சனை தராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. உண்மையிலே சொல்ல போனா 4ஆம் வீடு கேது அமரும் பொழுது மகான்களுடைய அருளாசிகள் அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்கும். இது இவங்க விளையாட்டா கூட செய்து பார்க்கலாம். இப்ப வழக்கமா எல்லாருமே தான் திருவண்ணாமலைக்கு போறாங்க. ஆனா முக்கால்வாசி பேருக்கு அங்க நல்லது நடக்குதுங்கிறாங்க. ஏன் கொஞ்சம் பேருக்கு நல்லது நடக்கலன்னா அவர்கள் தீர்க்க வேண்டிய கர்ம பயன்கள்ங்கிறது அதிகமாக இருக்கும்.